கோட் பட ரிலீஸ் பிஸிக்கு மத்தியில் நடிகர் விஜய் தனது கட்சி பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு இடம் தேர்வு பணிகள் கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. தற்போது கட்சி கொடி அறிமுக நிகழ்வுக்காக தமிழக வெற்றிக் கழகத்தில் பணிகள் வேகம் எடுத்துள்ளன. வருகிற 22ஆம் தேதி விஜய் தனது கட்சி கொடியை அறிமுகம் செய்ய உள்ளதாக கூறப்படும் நிலையில் பெயிண்ட் அடிப்பது, அலங்காரம் செய்வது போன்ற பணிகளால் பனையூர் அலுவலகம் பரபரத்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடியை ஏற்றி ஒத்திகை பார்த்ததாக கூறப்படும் வீடியோவும் வெளியாகியுள்ளது. விஜய் மக்கள் இயக்க கொடி ஊதா மற்றும் வெள்ளை நிறம் கலந்து இருக்கும் என்ற நிலையில் அரசியல் அறிவிப்பு வெளியிடும் போது லெட்டர் பேடில் முழுக்க மஞ்சள் நிறமாகத்தான் இருந்தது. அப்போதே விஜயின் கட்சி கொடி சின்னமும் அதே நிறத்தில்தான் இருக்கும் என யூகங்கள் எழுந்தன. இந்த நிலையில் மங்களகரமான மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அந்த கொடியின் நடுவில் விஜயின் புகைப்படம் மட்டும் இடம்பெற்றது போல கொடி ஒன்று பனையூர் அலுவலகத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது. இந்த கொடியை விஜய் 2 முறை ஏற்றி வைத்த ஒத்திகை வீடியோக்களும் வெளியாகியுள்ளது. அதில் கருப்பு நிற சட்டையில் BMW காரை தாமே ஓட்டி வந்து விஜய் கொடியை ஏற்றி வைத்து ஒத்திகை பார்த்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஆவணி பௌர்ணமி என்ற காரணத்திற்காக திங்கட்கிழமை அன்று கொடியை ஏற்றி வைத்து ஒத்திகை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. விஜய் ஏற்றி வைத்ததுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதில் விஜய் புகைப்படம் தவிர்த்து கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகளை பிரதிபலிக்கும் வகையில் எந்த அம்சமும் இடம்பெற்றிருப்பது போல தெரியவில்லை. கட்சியை அறிவித்த விஜய் இன்னும் தனது கொள்கைகள், கோட்பாடுகளை அறிவிக்காத நிலையில் எந்த குறியீடுகளும் இல்லாமல் வெறுமனே விஜயை முன்னிலைப்படுத்தும் வகையில் மட்டுமே அந்த கொடி இருப்பது விமர்சனத்துக்கும் வழிவகுத்துள்ளது. இதனிடையே இந்த கொடி ஒத்திகைக்காக ஏற்றப்பட்டது எனவும் உண்மையான கொடி 22ஆம் தேதி அறிமுகம் செய்யப்படும் எனவும் தமிழக வெற்றிக் கழக தரப்பிலும் தகவல் கூறப்படுகிறது. 22ஆம் தேதி கட்சி தலைமை அலுவலகத்தில் நடக்கும் கொடி அறிமுக விழாவில் தமிழகம், கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களிலிருந்து மாவட்ட தலைவர்கள், செயலாளர் உட்பட முக்கிய நிர்வாகிகள் 250 முதல் 300 பேருக்கு மட்டும் அழைப்பு விடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பத்திரிகை தரப்பில் 50 முதல் 100 பேருக்கு மட்டுமே அழைப்பு விடுக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கொடி அறிமுக நிகழ்வு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காக புசி ஆனந்த் மஞ்சள் வேஷ்டி சட்டையுடன் விரதமும் இருந்து வருகிறாராம். அத்தோடு கொடி அறிமுக நிகழ்வின் போதே தனது கட்சிக்காக உருவாக்கிய ஆந்தம் பாடலையும் விஜய் வெளியிட திட்டமிட்டிருக்கிறாராம். ஆளப்போரான் தமிழன் உள்ளிட்ட பாடல்களை எழுதிய பாடலாசிரியர் விவேக் எழுத இசையமைப்பாளர் தமன் இசையில் அந்த ஆந்தம் பாடல் உருவாகியிருக்கிறதாம். தமிழக வெற்றிக் கழகம் மொத்தத்தில் கொடி அறிமுக நாளான ஆகஸ்ட் 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு குஷியான நாளாக இருந்தாலும் ஒத்திகை கொடியே உண்மையான கொடியாக இருந்தால் விஜயை நோக்கி வரும் விமர்சன கணைகளை தவிர்க்கவே முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.